But if you close your eyes. ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு கூட வந்து நமக்கு அகமது ப்ரோ இருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட கேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் 2-3 காலேஜஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. மோஸ்டா இர்மா அண்ட் ஜம்மு, போத்கயா இந்த மாதிரி 3 காலேஜஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க அவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு சின்ன ஸ்மால் செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ நான் என் பேர் அகமது மீரான். ஸோ நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன். என்னோட 10th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 97% அண்ட் 12th வந்து 84 மேக்ஸ் பயோ. அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் எந்த கோர்ஸ் எடுக்கணுங்கிறது வந்து அந்த 12th டைமில் இருந்தப்போ, ஸோ எல்லாரும் அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா, இன்ஜினியரிங் போகாத, ஸோ பெட்டர் வந்து ஏதாச்சும் அக்ரி ரிலேட்டடாக படி அப்படின்னாங்க. ஸோ எனக்குமே கொஞ்சம் இன்ஜினியரிங்கை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ நான் வந்து ஃபிஷரிஸ் எடுத்தேன். அப்புறம் அப்புறம் அதில் ஒரு 4 வருஷம் எதுக்கு போனோன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி படித்தேன். அந்த டைமில் தான் எனக்கு வந்து சரி, ஸோ இப்போ வரைக்கும் இதில் வந்து என்னால் எந்த இதுவும் கொடுக்க முடியாங்கிறப்போ, ஸோ மேபி ஒரு பிஜி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ கேட்டை பற்றி தெரிஞ்சு, அப்புறம் கேட் 2023 வந்து 94.79% எடுத்தேன். ஸோ ஃபார் வந்து நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வந்துச்சு, பட் கன்வெர்ட் பண்ணது 3 காலேஜ் தான். ஸோ இதுதான் சின்ன இன்டர்வியூ என்னோடது. ஓகே ஓகே. ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க? எப்படி செல்ஃபா பண்ணீங்களா இல்ல கோச்சிங்கா இல்ல வந்து ஃபுல் டைமா இல்ல ஜாப் போயிட்டே பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி. நான் வந்து நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் எதுவும் பெருசா பண்ணல. நான் ஆக்சுவலா கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் எடுக்கணுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு ஃப்ரீ ரிசோர்சஸ் நிறைய நல்ல ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கோச்சிங் தேவைன்னா எடுத்துக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து ரோதா, கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டு படிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோ ரோதா? ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து என்னோட மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் கண்டிப்பாக ஆப்வியஸாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா வகையான மார்க்ஸும் யூஸ் பண்ணேன். கிராக்கோ, அப்புறம் பைஜூஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ மார்க்ஸ் அது வந்து டெலிகிராம் சேனலில் வந்து எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ மார்க்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ அதை தாண்டி பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் மார்க்ஸில் மட்டும் பண்ணேன். அண்ட் அது சஃபிஷியன்ட். மார்க்ஸ் டெஃபினட்டாக வேணும். அண்ட் நான் வந்து ஜாப் போகல. ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரெஷர். ஸோ அதை பற்றி அடுத்து வந்து சொல்லலாம், ஃப்ரெஷரோட கஷ்டங்களை பற்றி. நான் ஜாப் பெருசாக போல. ஸோ ஒரு ஒரு 1 இயர் இருக்கும் ப்ரோ. 1 இயர் வந்து இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஃப்ரீ ரிசோர்ஸ் எதுவுமே பெருசாக யூஸ் பண்ணல. அதான். சரி சரி. ஸோ அப்புறம் நீங்க ஈச் செக்ஷனுக்குலாம் எப்படி எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்க வந்து லாஸ்ட் 6 months தான் இருக்கு. ஈச் செக்ஷன் எப்படி படிக்கணுன்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்க எப்படி ஈச் செக்ஷனை இண்டிவிஜுவலா அப்ரோச் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஷுர் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விஆர்சில இருந்து போகலாம். விஆர்சி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமா கத்துக்க வேண்டியது ரீடிங் தான். ரீடிங் ஹேபிட்டை வந்து நம்ம டே டு டே வந்து ரீட் பண்ணிட்டே வரணும். ஸோ அதுக்கு நல்ல சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இயான். இயான் வந்து அவங்க ஃப்ரீ ரிசோர்சஸ், அதை டெஃபினட்டா ரீட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு எம்பிஏ கம்யூனிட்டி மாதிரி வந்து டெலிகிராம்ல நிறைய இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணி உங்களோட ஆக்சுவலா நீங்க வந்து விஆர்சி செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சலாம். ஒன்னு ஆர்சி, இன்னொன்னு விஏ. விஏல வந்து பெருசா நான் பர்சனலா ஃபோக்கஸ் பண்ணல. நான் வந்து ஆர்சி மட்டும் தான் பண்ணேன். ஆர்சி வந்து உங்களோட திங்கிங் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க வந்து கரெக்டா காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுதா? அண்ட் என்னோட ஆக்சுவலா வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து விஆர்சி செக்ஷன் தான். நான் வந்து ஆக்சுவலா விஆர்சில வந்து 74% தான் எடுத்தேன். ஸோ நான் வந்து ரொம்ப பேசிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அண்ட் அந்த மாதிரி பண்ணா போதும்னு நினைக்கிறேன். மேபி இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டா இருக்கிறவங்க. அண்ட் குவாண்ட் வந்து
குவாண்ட் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ் ப்ரோ. நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அந்த குவாண்ட் அண்ட் டிஏ வந்து நீங்க அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணலன்னா மேபி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராது. நான் வந்து இந்த 2 செக்ஷனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் பெர் டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 குவாண்ட்ஸ் சம்ஸ் போடுவேன். அது வந்து எப்பவுமே டார்கெட்டா வச்சிருப்பேன். ரொம்ப டிசிப்ளினா பண்ணிடுவேன். அண்ட் அது எல்ஆர்டிஏல வந்து இன்னும் பயங்கரம். எல்ஆர்டி வந்து கண்டிப்பா ஒரு 4 செட்டு சால்வ் பண்ணாம தூக்கம் வராது. ஏன்னா எனக்கு அது வந்து அந்த ப்ராசஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் நீங்க சிஸ்டமேட்டிக்கா நீங்க என்ன படிக்க போறீங்கங்கிறது நீங்க ரொம்ப முக்கியமா ஒர்க் அவுட் பண்ணணும். சில பேருக்கு வந்து ஆப்வியஸா ஜாமெண்ட்ரி வராது. அண்ட் அதை படிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அரித்மெட்டிக்ஸ் பேசிக்கலி வந்து எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஸோ நீங்க அரித்மெட்டிக் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அல்ஜிப்ரா டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த பேசிக் கான்செப்டை ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் அவசரமே படாம அந்த அந்த பேசிக்கை நல்லா கத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எழுப்பும் போது ஈஸியா இருக்கும். அண்ட் அண்ட் எல்ஆர்டிஏ வந்து கண்டிப்பா கேட்டோட எல்ஆர்டிஏ வந்து போக 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 ரொம்ப டஃப் ஆயிட்டு போகுது. அது நம்ம லாஸ்ட் கேட்லேயே வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த எல்ஆர்டிஏ வந்து ஈஸி டு என்ன சொல்ல ஒரு மாதிரி மிஸ்ட்ரி தானே, ஒரு பசில் மாதிரி இருக்கு எல்லாமே. ஸோ அந்த ஒரு இனிஷியலா வந்து அதை சால்வ் பண்ண பார்க்காதீங்க. அதை எப்படி எப்படி டிஃப்ரெண்டா கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போகலாம், அந்த செட்டை வந்து ஓரளவுக்கு ஒரு 80% நம்மளால கொண்டு போக முடியுதான்னு மட்டும் பாருங்க. ஸோ இதுதான் நான் நான் கொடுக்குற சஜஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராசஸை நீங்க என்ஜாய் பண்ணும். கேட் வந்து ஏன்ட்ட கேட்டீங்கன்னா அது டிஃபிகல்ட் எக்ஸாம் கிடையாது, பட் இது கொஞ்சம் ட்ரிக்கியான எக்ஸாம். ஸோ நீங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷன்லயும் 40 மினிட்ஸ் தான். அதை ப்ராப்பரா நீங்க இது பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரு இது. ஓகே ஓகே. ஸோ இல்ல நீங்க ரோதான்னு சொல்லி சொன்னீங்கல்ல, ஸோ ரோதா வந்து நீங்க குவான்ஸ் அண்ட் டிஏஎல்ஆருக்கு வந்து அவர் இது ரிசோர்ஸ் போட்டிருப்பாரு. விஆர்சிக்கு நீங்க என்ன மாதிரி எதுவும் ரிசோர்ஸ் எப்படி படிச்சீங்க? விஏஆர்சிக்கு வந்து நான் யூஸ் பண்ண ரிசோர்சஸ் வந்து டெலிகிராம் ப்ரோ. டெலிகிராம்ல வந்து மேபி அது இப்போ இருக்கான்னு தெரியல. டெலிகிராம்ல வந்து ஃப்ரீயா ரிசோர்சஸ், அதாவது ஆக்சுவலா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ஒரு சில பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அது வந்து அந்த பிஸ்னஸ் அந்த எம்பிஏ ப்ரிப்பரேஷன் அந்த குரூப்ல போனதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து பட் விஏஆர்சிக்கு வந்து இனிஷியலா வந்து நமக்கு ரீடிங் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த ஒரு ரீடிங் அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிட்டே இருந்தாலே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணா, ஏன்னா நிறைய பேருக்கு விஏஆர்சி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோரிங் செக்ஷனா அமையும். பட் எனக்கு இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வருது. ஒரு பர்டிகுலரான ஒரு கோர்ஸ் இருக்கு தனியா விஆர்சிக்கு மட்டும், ஜிஜோ ஸ்பீக்ஸ்ன்னு. அது வந்து கரியர் லான்ச்சிங்கோட கோர்ஸ். ஸோ அது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆர் ஓப்பனா ஃப்ரீயா இருக்கிற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான். இப்போ நெக்ஸ்ட் ரோதா சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து ரோதா அவங்க வீடியோ தான் ஃபாலோ பண்ணேன். ஆனா என்னன்னா யூடியூப்ல அவர் ஏகப்பட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோ போட்டிருக்காரா. ஸோ ஒன்னு அதை பார்த்தாலே வந்து பேனிக் ஆயிடுது, இன்னும் இவ்வளோ வீடியோஸ் பார்க்கணுமா அப்படின்னு. இன்னொன்னு வந்து ஒரு கான்செப்டுக்கே மல்டிபிள் வீடியோ போட்டிருப்பாரு. இப்ப புதுசா ஒருத்தவங்க ரோதா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எப்படி அவர் சேனலை அப்ரோச் பண்ணா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம கேட்டுக்கான ஒரு நல்ல டைம் ஸ்பேஸை கொடுத்தா மட்டும்தான் வந்து ரோதாவை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா ரோதாங்கிறது ஃப்ரீ ரிசோர்சஸ். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லாமே கவர் ஆகும். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து நீங்க டைம் எடுத்துட்டு அந்த ஒரு 6 மந்த்ஸ் வந்து ப்ராப்பரா ரோதால உள்ள எல்லா வீடியோவும் பாக்குறது தான் கரெக்டான அப்ரோச். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த 6 மந்த்ஸ் டைம்ல வந்து 6 மந்த்ஸ் தான் இருக்குங்கிறப்போ நீங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போறது ஒரு நல்ல விஷயம். பட் ரோதாவை வந்து நீங்க இந்த மாதிரி தான், ஒரு நல்ல ஒரு லாங் டைம் இருக்கு, உங்களால வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா ப்ரிப்பேர் பண்ண முடியும், உங்களால வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோ வந்து அரித்மெட்டிக்ஸ்ல உட்காந்து பாக்குற அளவுக்கு நீங்க உங்களுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. பிகாஸ் இது வந்து கண்டிப்பா ஒரு 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 தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஒரு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். ஜாப்ல இருக்கிறவங்க வந்து ஆப்வியஸா அவங்க வந்து ஜாப் ஷிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் எம்பிஏக்குள்ள போவாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி ரோதா வந்து நல்ல வைஸான ரிசோர்சஸ் கிடையாது. அவங்க டைரக்டா ஒரு நல்ல ஒரு மென்டர்ஷிப் பாக்குறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க, அப்புறம் அதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க?
நான் ஆக்சுவலா வந்து மார்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க் எடுத்துட்டேன் ப்ரோ. ஆக்சுவலி 100 மார்க் எனக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து எனக்கு அந்த எக்ஸாமோட பயம் இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து 10th இருந்து 12th வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் இருக்கும். நான் அந்த எக்ஸாம் டைம்ல வந்து பதட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய டெஸ்ட் முதல்ல இருந்து எழுதி எழுதி பார்த்துப்பேன். ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு 100 மார்க் வந்து எழுத மட்டும் செஞ்சேன். நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கு, மோஸ்ட்லி 80% ஆஃப் கேட் ஆஸ்பிரண்ட் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அனலைஸ் பண்ணாம இருக்கிறது. நான் அனலைஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ஒரு எனக்கு வந்து அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராததுக்கு காரணம் மேபி அந்த அனலைசிஸ் பார்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அது மேபி ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை நினைக்கிறேன். மார்க்ஸ் வந்து 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும் ப்ரோ. பட் அந்த அனலைசிஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு சில பேருக்கு 4 மணி நேரம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு பொறுமை இருக்கிறவங்க வந்து பண்ணலாம். நான் பண்ணல. பட் மார்க்ஸ் நிறைய அட்டன் பண்ணேன். அது கண்டிப்பா எனக்கு வந்து எக்ஸாம் டைம்ல எனக்கு அந்த ஃபியர் இல்ல. எனக்கு வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்க் எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகும் போது எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்ல. நான் வந்து இதை ஒரு எட்டனதர் மார்க்கா தான் பார்த்தேன். அதான். ஸோ 100 மார்க்ஸ்னா எப்படி ஒரு மார்க்கும் இன்னொரு மார்க்குக்கும் எவ்வளவு நாள் இன்டர்வல் இருக்கும், இல்ல ஒரே நாள்ல 2 மணி எடுப்பீங்களா? ஒரே நாள்ல 2 எடுத்தேன். ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு. ஸோ டெய்லி ஒரு மார்க் அந்த கேட் வர்றதுக்கு ஒரு ஒரு 6 மந்த்ஸ் இருந்துச்சுல ப்ரோ. ஒரு 120 டேஸ்ல வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒரு மார்க்கா எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு பொறுமை கிடையாது. எனக்கு உட்காந்து மறுபடியும் மறுபடியும் எனக்கு வந்து அரித்மெட்டிக்ஸோ இல்ல அல்ஜிப்ராவோ திரும்ப பாக்குறதுக்கான பொறுமை இல்ல. ஸோ நான் மார்க்ஸா பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குங்கிறதுக்காக மார்க்ஸ் எடுத்தேன். ஆக்சுவலா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பிரின்சிபல். பட் நிறைய பேர் அந்த இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய மார்க் எடுக்கிறது நல்லது ஆக்சுவலா என்கிட்ட கேட்டா. ஆமா, அப்பதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பயம் போகும். எக்ஸாம் பயம் போக வைக்கிறது தான் ப்ரோ பெரிய மேட்ரு. எக்ஸாம் கூட பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா இந்த கேட் 2023 கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எந்த கொஸ்டின்லாம் வரும்னு சொன்னாங்களோ எந்த கொஸ்டினும் வராம இருந்துச்சு. எனக்கு டிஏ செட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டிஏவே இல்லை, எல்லாமே எல்லாரா தான் இருந்துச்சு. அதுவும் தேர்டு இருக்கிற போது ஸோ அந்த நேரத்துல வந்து கண்டிப்பா பயமா இருக்கும். என்னடா ஒரு வருஷம் பண்ண ப்ரிப்பேர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்லெஸ்ஸா போயிடக்கூடாதுங்கிறப்போ ஸோ அந்த ஒரு பயத்தை இது பண்றதுக்கு கண்டிப்பா மார்க் வேணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களுக்கு எப்படி அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்புறம் எக்ஸாம் எப்படி நீங்க நினைச்ச மாதிரி போச்சா? எக்ஸாம் ஆக்சுவலா நினைச்ச மாதிரி போகல. ஏன்னா கரெக்டா வந்து ஒரு ஃப்ளூ வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நான் ஓரளவுக்கு கியூர் ஆயிட்டேன். ஸோ பாடியா கொஞ்சம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அண்டு பேப்பரை பார்த்தோன்னே கொஞ்சம் கண்டிப்பா பயந்துட்டேன். ஏன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நான் 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 வந்து நான் அட்டன் பண்ணணும்னு நினைச்சதே 2 ஆர்சி தான். அந்த 2 ஆர்சியவே நான் எதை அட்டன் பண்ணணும்னு சொல்லி அதை சூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல. பட் யா ஒரு 2 ஆர்சி முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிட்டேன். அண்டு டிஏ வந்து அந்த செட் ஆப்வியஸா நம்ம எவ்வளவு மார்க் அட்டன் பண்ணாலும் அந்த நேரத்துல வந்து ஒரு இட்ஸ் லைக் டி டேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்ணீர் விடும் போதுதான் நம்மளுக்கே ஐயோ ஏதோ ரொம்ப மோசமா இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஏன்னா பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தெரியும்ல. பட் கொஞ்சம் சர்வே பண்ற மோட்டிவ்ல மோட்ல போயிட்டேன். நான் வந்து ஸ்கோர் பண்றேங்கிற அந்த மைண்ட் செட்டை தாண்டி. ஏன்னா அந்த டைம்ல வந்து சர்வே தான் பண்ணுங்கிறப்போ நான் வந்து இதுல 8, இதுல ஒரு 2 செட்டு, இதுல ஒரு 7 கொஸ்டின்ங்கிற மாதிரி கரெக்டா அட்டன் பண்ணேன். என்னோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எந்த நெகட்டிவ் மார்க்கும் இல்ல, அட்டன் பண்ண எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஸ்விட்ச் பண்ண தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஏன்னா பேப்பரை வந்து கரெக்டா ப்ராப்பரா இதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். அப்போதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்கிறப்போ அந்த மோட் அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் யா ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு ப்ரோ? உங்களுக்கு அந்த டிடே எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு. செகண்ட் அட்டம்ப்ட் வந்து எப்படின்னா, எனக்கு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஒரு கார்னர் சீட்ல என்னை சுத்தி யாருமே இல்லாம ரைட் சைடு மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு. ஸோ அதனால எனக்கு ம். யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. நான் எப்படி ரூம்ல எப்படி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறோமோ அதே ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு.
ஸோ அதனால அவ்வளவா ப்ரெஷரா இல்லை. ஏன்னா எக்ஸிபிஷன்ல மட்டும் குவான்ஸ் அண்ட் இது ரெண்டும் நல்லா கிளிக் ஆயிடுச்சு. குவான்ஸ் அண்ட் விஆர்சி நான் மார்க்ல எல்லாம் என்ன பண்ணேனோ அதே தான் எக்ஸாம்லேயும் பண்ணேன். ஸோ டிஏலால மட்டும்தான் ஒரு ஃபுல் செட்டு சால்வ் பண்ண முடியல. ஸோ அதனால அங்க என்ன பண்ணிட்டேன்னா எல்லா செட்டையும் அட்டன் பண்ணி நான் ஏஎம் ஏஎம் ஸ்லாட்ல வந்து டிஏலால நிறைய டீட்டா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நீங்க என்ன ஸோ ஸ்லாட் ப்ரோ? அதனால ஸ்லாட் 2 அதுல டீட்டா ஆமா. நிறைய இருந்தனால ஓகே எல்லாமே நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு அப்படி எழுதி எவ்வளோ அவுட் ஆஃப் 4 செட்டுமே ட்ரை பண்ணேன். 4 செட்டுமே ட்ரை பண்ணி எல்லா செட்லயும் ஒவ்வொன்றும் கரெக்டான மாதிரி. ஒரு செட்ல 3, இன்னொரு 2, இன்னொருல 1, இன்னொரு வந்து கம்ப்ளீட்டா தப்பு. அது நல்ல வேலைக்கு எல்லாமே டீட்டா கொஸ்டின்னால நெகட்டிவே வரல. ஓ, அந்த மாதிரி ஒரு okay. மிக்ஸ்டா தான் போச்சு. இந்த வச்சுட்டு கொஞ்சம் பேட்டர்ன் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே சார். ம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ்லாம் என்னென்ன கால்ஸ் வந்துச்சு நமக்கு ரிசல்ட் வந்த பிறகு? லக்னோ அண்ட் அகமதாபாத் தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு ஒரு ட்ரீம் காலேஜஸ் மாதிரி. அதுலேயே அந்த ஏபிஎம் ப்ரோக்ராம் கொஞ்சம் அட்ராக்டிவா எனக்கு இருந்துச்சு. அண்ட் இருமா. ஸோ எனக்கு வந்த கால்ஸ் வந்து எனக்கு அகமதாபாத் வரல. ஏன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அப்புறம் வந்து எனக்கு லக்னோ வந்துச்சு. மற்றபடி எந்த பிளாக்கில வேற எந்த காலும் வரல. அப்புறம் வந்து கேப் கால்ஸஸ், அப்புறம் வந்து அம்ரிஸ்டர், அப்புறம் வைசாக். பிளஸ் நான் ரோஹிதாக்கு வந்து அப்ளை பண்ணல. ஏன்னா ஒரு ஆப்வியஸ் ரீசன்னால கண்டிப்பா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா காலஸும் அப்ளை பண்ணேன். இன்டர்வியூ வந்து ஆமா இன்டர்வியூக்கு வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணும் போது கொஞ்சம் இதாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கால்ஸ் தான் வந்துச்சு. பிளஸ் நான் எக்ஸப்ட் ஐஎம்ஸை தாண்டி நான் பிரைவேட்டா அப்ளை பண்ணது வந்து இருமாக்கு மட்டும் அப்ளை பண்ணேன். ஈவன் ஐஐடிஸ் கூட அப்ளை பண்ணல. அப்போ அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? இப்போ நீங்களாம் செல்ஃபா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணால எப்படி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? இன்டர்வியூ வந்து எந்த இன்டர்வியூ நல்லா போகல ஆக்சுவலா, என்னன்னு தெரியல. மேபி ஸோ நான் வந்து ஆப்வியஸா அந்த கேட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு காலேஜ் வரைக்கும் என்னன்னா அந்த கேட்ல வந்து ஒரு 95% எடுத்துட்டேன்னா லைஃப் செட்டில்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ இன்டர்வியூக்கு வந்து பெருசா போகாததுனால எனக்கு அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ. லக்னோ ஐடிசி அந்த பெங்களூர்ல கூட்டு போய் விட்டாங்க. சும்மா கோட்டை போட்டு மட்டும் உட்கார்ந்த செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தேன். அவங்க கேட்ட கேள்வி வந்து நீ ஏன் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷரா எதுக்கு நீ வார? ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா ஒர்க் எக்ஸ் வச்சுதான் வந்து ஐயா எம்பிஏ பண்ணுங்கிறது. நம்ம அப்ராட் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா ஒர்க் எக்ஸ் வச்சுதான் போறாங்க. ஸோ வந்து கேட்டோன்னே எனக்கு ஆக்சுவலா பதட்டம் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நம்ம வந்து இட்ஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்டான டேங்கிறப்போ சொதப்புன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நான் வந்து என்னோட ரீசன் சொன்னேன். எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஜென்யூன் ரீசன் சொன்னேன். எனக்கு ஆப்வியஸா எனக்கு யூஜில பெரிய ஸ்கோப் இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு இது எம்பிஏ பண்ணுங்கிறதான் ஆப்ஷனா இருந்துச்சுன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து ஆப்வியஸா கன்வின்ஸ் ஆகல. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கேண்டிடேட்ஸ் பார்க்கறாங்க, 90 கேண்டிடேட்ஸ் இதுதான் சொல்லுவாங்க போல. அப்புறம் வந்து அவங்க டைரக்டா வந்து அகாடமிக்ஸா போயிட்டாங்க. அகாடமிக்ஸா போகும்போது அவங்க வந்து என்னோட அகாடமிக்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி சூட் ஆகுதுன்னு பார்த்தாங்க. ஸோ ரொம்ப ஜென்ரலான ஒரு அக்ரிகல்ச்சரல் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. பட் நான் வந்து ஃபிஷரிஸ் பேக்ரவுண்ட்னால எனக்கு ஒரு சில கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடிச்சு. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து ஆப்வியஸா வந்து நல்லா போகல, என்னோட லக்னோ இன்டர்வியூ. ஸோ அதுக்கு அடுத்து வந்தது கேப் வந்து கேப்புமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருந்துச்சுன்னா, நீ வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட். ஸோ வந்து நீ வந்து ஜென்ரல் எம்பிஏக்கு வந்து நீ என்ன ப்ரொவைட் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நீ இருக்கும் போது யூ ஃபீல் அ கோஹோர்ட் ஆஃப் பீப்புள் ஹூ கம்ஸ் ஃப்ரம் டைவர்ஸான இடமா இருந்தாலும் அவங்களால எம்பிஏக்கு வந்து தே கேன் ப்ரொவைட் சம்திங்னா. இப்போ ஒரு குரூப்ல போட்டாங்கன்னா உன்னால என்ன கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து நான் சொன்னது என்னன்னா, நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் என்னோட ஃபிஷரிஸ் பேக்ரவுண்ட் சம்மந்தமான நான் வந்து அந்த இதெல்லாம் கொடுப்போங்கிறப்போ அந்த இடத்துல தே ஆர் நாட் ஃபீல் ஹாப்பி. என்னோட ஆன்சரை வச்சு அவங்க வந்து ஹாப்பியா இல்லை. ஸோ அதனாலவே வந்து என்னோட பிஏ மார்க்ஸ் எதுவுமே நல்லா போல. எக்ஸப்ட் வந்து என்னோட நல்லா போன பிஏ வந்து பாத்தீங்கன்னா வைசாக் அண்ட் இருமா. ஆப்வியஸா இருமா வந்து அவங்களோட ப்ரோக்ராமே ரூரல் மேனேஜ்மெண்ட் தான்.
ஸோ அவங்க கேட்டது வந்து நான் ஆல்ரெடி எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் அப்போ இருந்தது எல்லாமே ரூரல் மேனேஜ்மெண்ட் அந்த சம்மந்தமாக தான் இருந்ததுனால ஸோ அந்த பிஏ வந்து என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதான் முக்கியமா ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா கேட்டோட உங்களோட கோல் எல்லாமே உங்களோட எல்லாமே முடிஞ்சிடாது. கேட் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த காலேஜ் போவீங்கிறது அஷ்யூரிட்டி கிடையாது. ஸோ அந்த அந்த பிஏல அந்த ஒரு 15 to 20 minutes வந்து என்ன நடக்குதோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். அதான் ப்ரோ. ஸோ அதான் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. இப்ப சில பேர் உங்களை மாதிரியே கோச்சிங்லாம் ஜாயின் பண்ணாம செல்ஃபா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஓகே. ஸோ செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணும் போது ஆப்வியஸா எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர் வந்து ஏன்னா நீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்க போற ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நாட்டுல என்ன நடக்குதுங்கிறது கண்டிப்பா அதுல நீங்க வந்து கிளாரிட்டியே இல்லாம இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு வந்து மேபி ஒரு சின்ன ஒரு பேசிக் கொஸ்டின் கூட அட்டன் பண்ணாதனால ஒரு பிளாக் மார்க் விடும். அடுத்தது உங்களோட அகாடமிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எம்பிஏல வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து இன்டென்ஸா ஒரு ப்ரோக்ராம்குள்ள போறீங்க. அதுல வந்து நீங்க அகாடமிக்ல அங்க நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஆப்வியஸா உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும். ஸோ அகாடமிக்கலா ரொம்ப வேணாம். ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கானதை வந்து ஒரு ஜென்ரலா ஒரு பிரீஃபா பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அது போக வந்து உங்களோட ஆக்சுவலா ஒரு ரொம்ப முக்கியமா நிறைய பேர் சொல்லாத விஷயம் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எம்பிஏ இஸ் ஆல் அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த விஷயம் வந்து நல்லா தெரியணும். ஏன்னா எல்லா இன்டர்வியூலும் உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு எக்கனாமிக் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் வேணும். நீங்க வந்து எம்பிஏ எதுக்கு பண்றீங்கிற ஒரு காரணத்தை வந்து ஜென்யூனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து 50% ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களை காப்பாத்தி கொடுத்துரும். ஈவன் தோ உங்களோட ஒரு எப்படி சொல்ல உங்களோட இன்ட்ரோ எவ்வளவு ஃபேன்சி வேர்ட்ஸா போட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் பண்ணது அப்படிதான். என்னோட இன்டர்வியூ ரொம்ப ப்ராப்பரா வந்து நான் பேக்கேஜா கொண்டு போய் கொடுத்தேன். பட் அவங்க அதுல இம்ப்ரெஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த எம்பிஏக்கான ரீசன் வந்து அவங்க ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அந்த அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லலாம். ஏன்னா அதை பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஜென்ரலா வந்து அவங்க அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பசங்களை வந்து இந்த இந்த ஃபீல்டு ஒன்று இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நார்மலா வந்து நீங்க ஹையர்ஸ் வந்து உங்களோட இதுல பண்ணாம நீங்க மேனேஜர் சைடுக்கு போறதுக்கு. ஸோ அப்படிதான் எனக்கு வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தெரிய வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸா வந்து த டாப் 2 வந்து ஆப்வியஸா வந்து ஐஎம் அகமதாபாத் அண்ட் லக்னோ 2 இடத்துல தான் ப்ராப்பரா. அண்ட் நீங்க வந்து ரூரல் மேனேஜ்மெண்ட் வந்து இர்மா வந்து த ஃபவுண்டர் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா இட் செல்ஃப். ஸோ அப்படிங்கிறப்போ 3 சாய்ஸ் இருக்கும். அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு நீச்சான ஒரு கோர்ஸ். நீங்க வந்து ஒரு ஜென்ரலா நீங்க வந்து எல்லாரு கூடயும் வந்து நீங்க வந்து போட்டி போடுற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு தனியா ஒரு ட்ராக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சில பேருக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம். ஆனா சில பேருக்கு அது அட்வான்டேஜ் கூட. ஏன்னா உங்களால உங்க கூட வந்து ஒரு நார்மலா ஒரு ஐஏஎம் கேண்டிடேட்ஸ் வந்து உங்க கூட வந்து நிக்க மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஜாபுமே பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்புறம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் செக்டார்ஸ் ஒரு ரூரல் மேனேஜ்மெண்ட் அந்த சைடு ஒரு போற மாதிரி இருக்கும். ஸோ அக்ரி பேஸ்டு கம்பெனிஸ் வந்து ஆக்சுவலா இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிட்டு. அண்ட் அதை வந்து ப்ராப்பரா வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறப்போ வந்து அதோட growth வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட ரிசர்ச் படி உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பயங்கர ஒரு காம்பவுண்டட் ரிசல்ட் வந்து ஐஏஎம்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கிற மாதிரி இருக்குமான்னா கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் உங்களுக்கான ஒரு உங்களோட கோர்ஸ் வந்து மற்றவங்களால பெருசா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ யூ வில் பி ஒரு ரொம்ப டெப்தா போற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் கவரிங் த வைடர். ஸோ எம்பிங்கிறப்போ அந்த வைடர் அண்ட் டெப்த் இருக்குல்ல. ஸோ உங்களோட பர்டிகுலர் இதுல நீங்க ரொம்ப டீப்பா கத்துப்பீங்க. அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஒரு நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ் இருக்கு. கோத்ரேஜ், அக்ரவர்ட், ஐடிசி அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து தே ஆர் மோர் ப்ரிஃபரிங் த அக்ரிகல்ச்சரல் கிராட். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா
அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து தே ஆர் டைரக்ட்லி கம்யூனிகேட்டிங் வித் ரூரல் ஏரியா. ரூரல்ல இருக்கிற பீப்புள்கிட்ட இருந்தா அவங்க வந்து அவங்களோட ரா மெட்டீரியல் எல்லாமே ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரா இருக்குங்கிறது. ஸோ அவங்க இதை பத்தி தெரிஞ்சுட்டு வந்ததுனால. ஸோ அதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து டெஃபினட்டா இருக்கு. பட் நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் ப்ளே பண்ணும். ஃபைனல் அட்வைஸ் மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்க்குற கேட் ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்க என்ன ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து என்னன்னா, நீங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷராகவே உள்ள போகணும்னா நிறைய பர்சன்டேஜ் டெஃபினட்டா வேணும். ஏன்னா இப்போ ஒரு 2022 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஸ்பிரன்ஸ் கேட்டை மட்டும் எழுதுறதுல. ஸோ அது மேபி இன் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ ஒரு ஃப்ரெஷரா உள்ள போறதுங்கிறது போக போக கஷ்டமாயிட்டு இருக்கும். நீங்க வந்து உங்களோட அடிஷ்னல் மார்க்கை தாண்டி உங்களால இன்டர்வியூல கூட வந்து ஓரளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அவங்களோட கேட்கிற கேள்வி அப்படிதான் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு 2 வருஷம் டெஃபினட்டா ஒர்க் எக்ஸ் எடுத்துட்டு அப்புறம் கேட்டுக்கு வர்றது ப்ராப்பரான அட்வைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் தான் இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு மென்டர் கிட்ட போய் அவங்ககிட்ட டைரக்டா கேட்ட கத்துக்கிறது நல்லது. அது ப்ராப்பரா எந்த இதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நீங்க சர்ச் பண்ணி பாக்குறது நிறைய ஆல்ரெடி ஒரு கேட்ட கிளியர் பண்ணவங்ககிட்ட கேட்கறது ப்ராப்பரா இருக்கும், யாராவது மென்டர்ஷிப். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து ஹஸ்லிங் தான். ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா வந்து நிறைய போயிட்டே இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க கூடாது. ஒரு ஒரு பெருசா வெக்கேஷன் எதுவும் எடுத்துக்காம டெய்லியும் வந்து ஒரு நாள் ஒரு 6 ஹவர்ஸ் வந்து உங்களால கண்டினியூஸா இந்த ஜேர்னி ஃபுல்லா கொடுக்க முடிஞ்சதுன்னா கேட் இஸ் ஈஸி கேக். பட் முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்களே கேட்டுக்கோங்க, எம்பிஏ பண்ணணுமாங்கிறது. ஏன்னா எம்பிஏ இஸ் எப்படி சொல்ல ஒரு காஸ்ட்லி ரிஸ்க். ஒரு 25 lakhs வந்து நீங்க த்ரூ அவுட் த பீரியட் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கோல்ஸுக்கு வந்து எம்பிஏ வந்து அலைன் ஆகுதா அதை வந்து ப்ராப்பரா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பிளஸ் வந்து உங்களால ஒரு பெர் டே 6 ஹவர்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்க முடியும்னா எம்பிஏ இஸ் ஆப்வியஸா ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் இந்த டைம்ல எம்பிஏ பண்றது. ஸோ அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. நீங்க இதுல பண்ண ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்ல உங்களோட டிஃபிகல்ட்டான டைம் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்திருக்குங்க? சப்போஸ் நீங்க நினைச்ச மாதிரி மார்க் வந்திருக்காது, இல்ல படிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அஸ் பர் பிளான் படி போயிருக்க மாட்டீங்களா? அப்பெல்லாம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ப்ராப்பரா ஓவர் கம் பண்ணனா எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி செக்ஷனல் ஃபேவரிசம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து விஏஆர்சி செக்ஷன் பிடிக்காதுங்கிறத வந்து பிடிக்காதுன்னே ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அந்த தப்பு வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் இன்னும் திருத்திக்காத ஒரு தப்பு அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்த தப்பு பண்ணலன்னா மேபி இன்னொரு மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் முக்கியமா ஓவர் கம் பண்றது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் ப்ரோ. அந்த சில விஷயம்லாம் ஏன்டா படிக்கிறோங்கிற மாதிரியே இருக்கும். அல்ஜிப்ராலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகா இருக்கும். என்னடா புரியவே மாட்டேக்கேன்னு. பட் அதை கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். நம்ம வந்து காலேஜ்ல வந்து ஒரு 8.7 சிஜிபியே வச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் புரியலங்கிறப்போ வந்து நம்மளுக்கே கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் இது வந்து ஒரு இனிஷியல் ப்ராசஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைமை கொடுக்கணும். அந்த ஒரு 3 மாசம் பிடிக்குதோ பிடிக்கலையோ உட்கார்ந்து பழகி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஈஸியா தான் இருக்க போகுது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களோட உங்களோட ஃபேவரட்டான ட்ரீம் பீப் ஸ்கூல்ல படிக்க போறீங்கிறது மட்டும்தான் உங்களோட மைண்ட்ல இருக்கணும். அண்ட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இது வந்து நிறைய பேர் அந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அதை பத்தி யோசிக்காதீங்க. எனக்கு இன்டர்வியூ வரணும், எனக்கு இந்த பி ஸ்கூல் தான் நான் கண்டிப்பா போக போறேன் அப்படின்லாம் எந்த பிக்சேஷனும் இருக்காது. ஒரு அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி எனக்கு ஆக்சுவலா வந்து நான் கேட் படிக்கும் போது 20 ஐஎம்ஸ் இருக்குங்கிறதே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அந்த லக்னோ அண்ட் அகமதாபாத் தான். அந்த மாதிரி இருந்தாலே போதும். கேட்டை மட்டும் நீங்க அந்த ப்ராசஸ் லவ் பண்ணுங்க. தப்பு பண்ணாத விஷயம் வந்து நிறைய நான் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பண்ண மாட்டேன். எனக்கு டெஃபினட்டா வந்து சாட்டர்டே சண்டேஸ்லயே பிரேக் எடுத்துருவேன். ஸோ அதை கம்மி பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் ஃபுல்லா படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 7 மாசம் பண்ண போறோம். ஸோ அதை ப்ராப்பரா பண்ணுங்க.
அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப அந்த நேம் டேக் ஆக்சுவலா ஐஏஎம்ல இப்போ இருக்கிறது வந்து இந்த இயர் வந்து என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அது பார்த்தாலே தெரியுது. ஸோ ஐஏஎம்ஸ்லயே வந்து கண்டிப்பா தெரியும், தெர் இஸ் அ கேட்டகரிக்கல வந்து ஒரு 3 செக்ஷனா இருக்கு. அந்த செக்ஷன் 2 வரைக்கும் வந்து பிரச்சனையே இல்லை. அந்த ராஞ்சி வரைக்கும் லிஸ்ட் போதில்ல, அது வரைக்கும் நீங்க கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணலாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா வந்து இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அலுமினாய், அப்புறம் அந்த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரியில கமிட்டா இருக்காங்கிறது. ஸோ அதை வந்து ப்ராப்பரா பார்த்துக்கணும். ஏன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் அது ஐஏஎம் போறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனா அந்த டேக் வேல்யூ வந்து ரொம்ப ஹார்ட்டா எடுத்துக்க வேணாங்கிறது என்னோட ஒரு விஷயம். ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். மற்றபடி இட்ஸ் ஆல் அபவுட் த கேட்டை மட்டும் ப்ராப்பரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர்றது வந்து மேல என்ன நடக்குதோ அது வந்து கரெக்டா நடக்கும். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இன்னொன்னு ஒண்ணு பார்க்குற மறந்துட்டேன் ஆடியன்ஸ்க்கு. ப்ரோ. நான் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நான் வந்து கேட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆக்சுவலா உங்க ஒரு வீடியோ வந்து எனக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு. யாரோ ஒருத்தங்க எந்த ப்ராப்பரா தெரியல 72.4% வந்து ஐஎம் போதுகையா போனாங்கன்னு. சோ ஆமா அந்த ஆமா. ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வந்து 90%, நான் வந்து 70% எடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சோ அப்படி இருக்கும்போது ம். அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த ஒரு பயங்கரமான ஒரு 99 இட்ஸ் ஒன்லி த டாப்பர்ஸ் கேம்ங்கிற மாதிரி இல்லாம அந்த இதை உடைச்சதுல. சோ அது வந்து ஒரு நல்ல ஆக்சுவலா இது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா ஆமா ஆமா. அதான் நானும் நிறைய இந்த மாதிரி தமிழ் ஆஸ்பிரன்ஸ் யார் யாரெல்லாம் எனக்கு என் கான்டாக்ட்ல இருக்காங்களோ, இல்ல இந்த மாதிரி இன்ஸ்டால யாராச்சும் ஷேர் பண்ணாங்க, எல்லாத்தையும் பிடிச்சதான் நான் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஆமா ஏன்னா ஆமா நம்ம இப்ப ஏதாவது ஒரு கோச்சிங்ல இருந்து இருந்தோம்னா அது சிங்கிள் கோச்சிங் ஓரியன்டா போயிடும். இப்ப நம்ம கண்டிப்பா. எந்த கோச்சிங் இல்லாம ஜென்ரலா போகும்போது மல்டிபிள் ரிசோர்ஸ் என்னென்ன இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வரும். அதுதான். ஆமா கண்டிப்பா. ஓகே. Don't worry, be happy.